பைரவி அத்தைக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில 1000 பிரச்சனை இருக்கும். ஆனா எனக்கு ஒண்ணுன்னா அவங்க சும்மா விடுவாங்களா? கண்டிப்பா என்ன நல்லா பாத்துப்பாங்க. என்ன இருந்தாலும் நான் அவங்க ரத்த சொந்தம் இல்லையா? யாராவது இந்த துளசி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இங்க இருந்து போயிடுவாங்களா? அது மட்டும் இல்ல, என்ன பாத்துக்க எனக்கு நல்லாவே தெரியும். சோ என்ன பத்தி கவலைப்படாம நீங்க தைரியமா போங்க. சொன்ன புரிஞ்சுக்கோ பார்த்திபா. சார் நீங்க கொஞ்சம் இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிம்மா. ஏய் துளசி, துளசி, நீ இவ்வளவு தைரியமா இருக்கிறதுனாலதான் உன்னை தனியா விட்டுட்டு போறேன். ஆனா உங்க அம்மா வந்து கேட்டா நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு பார்த்திபா, லேட் ஆகுதுல. வாங்க பார்த்திபா, நீ வண்டி அடியா. பாருண்ணா. பாய். பத்திரமா இருண்ணா. பாத்தீங்களாமா அந்த குள்ளச்சிக்கு என்ன திமிருன்னு? யாருமே அவகிட்ட வம்பு இழுக்க மாட்டாங்களா? உங்களுக்கும் அவளுக்கும் 1000 இருக்குமா. நீங்க அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா சும்மா இருக்க மாட்டீங்களாமே. ஏன்னா ரத்த சொந்தமா. எப்பா என்ன வாயி, என்ன வாயி. ஏய், அவதான் விவசாய இல்லாம வீர வசனம் எல்லாம் பேசுறானா? நீ வேற அத திரும்ப சொல்லி என் கடுப்ப கலப்பாது. இவங்கெல்லாம் என்ன மனுஷங்கன்னே தெரியல. யாரு நம்புறது, யாரு நம்ப கூடாதுன்னே புரியல. எல்லாம் எனக்கு வேணும். என்னம்மா இது? என்னாச்சு சித்தி இவளுக்கு? எதுக்கு இப்படி கோவமா பேசிட்டு போறா? என்னன்னு தெரியலையே பைரவி. வா, என்னன்னு போய் பாப்போம். வா. இதுக்கு மேல நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? செத்த போனமா வாடுறதுக்கு நான் செத்தே போகலாம். லட்சுமி, 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 என்ன காரியம் பண்ணிட்டு? இறங்க. இறங்குடி. என்ன பாட்டி, என்ன விடுங்க. இப்ப என்ன நடந்து போச்சு? முதல்ல கீழே இறங்கு. இறங்கு. என்ன விடுங்க, விடுங்க. நான் செத்து போறேன்னு விடுங்க. ஏய், இறங்குடி. யாரு தடுக்காதீங்க, விடுங்க. என்ன விடுங்க. எடுத. முதல்ல இறங்கு. இறங்கு. இறங்கு சொல்றல. அத்தை, என்ன விடுங்க அத்தை. நான் செத்து போறேன். வாழதான் வழி இல்ல. சாக கூடவா எனக்கு சுதந்திரம் இல்ல. என்ன விட்டுருங்க அத்தை. அம்மா, ஏய். ஐயோ லட்சுமி, உனக்கு அப்படி என்னடி ஆச்சு? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற? உன்னை இதுக்காக வாடி இங்க கூட்டிட்டு வந்த. உன்னை எப்படி எல்லாம் வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி ஒரு காரியத்தை பண்றியே, நல்லாவா இருக்கு? சித்தி, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க சித்தி. எதுக்கு இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க? ஐயோ
லக்ஷ்மி, உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு இப்படி பண்ண? உனக்கு அப்படி பிரச்சனை என்ன வந்துச்சு? வேற என்னத்த பண்ண சொல்றீங்க? முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லு. எல்லாரும் நல்லா டிராமா பண்ணி நம்மள முட்டாள் ஆக்குறாங்க. ஐயோ, ஏன் வாழ்க்கையில விளையாடுறாங்க? முதல்ல அந்த துளசியோட அம்மா திருப்பதி போறேன்னு சொல்லி நடைப்பயணம் போனாங்க. இப்போ அவங்க அப்பா ஏதோ பந்தோபஸ்துக்கு போறேன்னு சொல்லி அந்த ஆளும் கிளம்பி போயிட்டான். ஏய், அவங்க போனதுக்கும் நீ இந்த மாதிரி பண்றதுக்கும் என்னடி சம்பந்தம்? இருக்கே, எல்லாரும் போயிட்டா யார் அங்க இருப்பா? அந்த துளசி மட்டும் தான் அங்க தனியா இருப்பா. அவ மட்டும் தனியா இருந்தா அடுத்தது என்ன நடக்கும்? அவ என்ன நினைக்கிறாளோ அது அப்படியே நடக்கும். ஐயோ, அவ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். மாமாவுக்கு அவ ஒரே ஒரு மெசேஜ் அனுப்புனா போதும், நாம தூங்குற நேரத்துல அங்க அவ கூட ச்சே! அதை என் வாயால கூட சொல்ல முடியல. அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த துளசியோட அம்மாவும் அப்பாவும் வந்து நம்ம வீட்டு முன்னாடி நிப்பாங்க. தப்பு நடந்து போச்சு, இதுக்கு மேல என் பொண்ணுக்கு என்ன வாழ்க்கை இருக்கு? உங்க பையன் தான் இப்படி பண்ணிட்டான், அது இதுன்னு ஏதாவது சொல்லி விஸ்வா மாமாவை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்புறம் நான் மாமாவை மட்டும் நினைச்சுக்கிட்டு நடுமணமா வாழ்றதுக்கு நான் இப்ப ஒரேடியா செத்தே போயிடலாம். ஐயோ லட்சுமி, எனக்கு புரியுதுடி. உனக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளவு பிரச்சனை வருதோ தெரியல. இதுக்கு இப்ப என்ன பண்ண போற பைரவி? அவ எவ்வளவு அறிவா முன் யோசனையா சொல்றா பாத்தியா? நாம கூட இதை யோசிக்காம விட்டுட்டோமே. ஒரு ராத்திரி விட்டாலும் நமக்கு தானே பிரச்சனை. விஸ்வா லட்சுமிக்கு இல்ல. இதுக்கு பதில் சொல்லு பைரவி. ஆமாமா, விஸ்வா தம்பி கண்டிப்பா போனாலும் போயிருவாரு. ஏற்கனவே அவர் போனவர் தான். அதுவும் அவங்க வீட்ல எல்லாரும் இருக்கும்போதே போனாரு. அத நான் பார்த்து சொல்லும் போதே நீங்க என்ன நம்பல. எனக்கு நல்லாவே தெரியுமா. அவ்வளவுதான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க என்ன தடுத்தாலும் நீங்க யாரும் இல்லாத நேரமா பார்த்து நான் நாட்டுக்கிட்ட சாகதான் போறேன். ஐயோ, என்னடி இவ? ஏ லக்ஷ்மி, அழாதடி. நான் இருக்கிற வரைக்கும் அப்படி நடக்க விட்டுருவேனா? இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். எங்க கட்ட முடியும்? அவளை நம்ம என்ன கண்கொத்தி பாம்பா பாத்துக்கிட்டா இருக்க முடியும்? வேணா ஒண்ணு பண்ணலாம். நான் வேணா அவளுக்கு துணையா அவ கூட போய் படுத்துக்கிட்டுமா? அப்பதான் அவளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்க முடியும். ஆமா, நீங்க போனா உங்களை அப்படியே பக்கத்துல படுக்க வச்சு அமைதியா இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு பால்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து லாலி லாலின்னு பாடி உங்களை தூங்க வச்சுட்டு அவ காரியத்தை சாதிச்சுப்பா. ஆமாண்டி, அவ செஞ்சாலும் செய்வா. பெரிய கைக்காரி அவ. இப்ப என்ன பண்றது? பேசாம ராஜன் கிட்ட சொல்லி அந்த பார்த்திபனை திரும்ப வீட்டுக்கு வர சொல்லிடுவோமா? அதெல்லாம் வேண்டாம் சித்தி. அப்புறம் ஏன் எதுக்குன்னு 1008 கேள்வி கேட்டு இவர் நோண்டுவாரு. தேவையில்லாத பிரச்சனை நமக்கு தான். இது ரொம்ப நாசூக்கா டீல் பண்ணி நாம காரியத்தை சாதிக்கணும். சரி, நானே இத பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் உங்க வேலைய பாருங்க. ஏ லக்ஷ்மி, நீ வீணா உன் மனச போட்டு குழப்பிக்காத. விஸ்வாவுக்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அத நான் இருக்கிற வரைக்கும் யாராலையும் தடுக்க முடியாது. நீ தைரியமா இரு. ம்?
பைரவி அம்மா, எங்க வீட்ல நீங்களா? ம், அதுவும் கிச்சனுக்குள்ள? இருங்க இருங்க. ஆ, உண்மைதான். ஆமா, நான் தான் உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணலையே. அப்புறம் என்ன இந்த பக்கம்? ஆ, ஓ, ஓகே ஓகே. துளசி தனியா இருக்காளே, அவள ஏதாச்சும் கலாட்டா பண்ணலாம், வம்பு எடுக்கலான்னு வந்தீங்களா? ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியே நான் கலாட்டா பண்ணாலும் நீ என்ன சும்மாவா விட்டுருவ? நீங்க வந்தாலே ஏதாவது பிரச்சனையை தானே தூக்கிட்டு வருவீங்க, அதான் கேட்டேன். எப்பவுமே இந்த பைரவி அப்படி இருக்க மாட்டா. நீங்க எப்படி வேணா இருந்துட்டு போங்க, அத பத்தி எனக்கு என்ன. அம்மா, இப்போ நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, அத முதல்ல சொல்லுங்க. உங்க அம்மா அப்பாவுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு வயசு பொண்ணை இப்படியா தனியா விட்டுட்டு போவாங்க? ஹலோ, இங்க பாருங்க, ஏன் அம்மா அப்பாவை பார்த்து அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க, இல்ல. ஆ, சரி சரி சரி, கோவப்படாத. இப்படி உன்னை தனியா விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு தான் சொன்னேன். ஏன் இது வரைக்கும் நான் தனியா இருந்ததே இல்லையா? இப்ப என்ன புதுசா அத பத்தி பேசுறீங்க? ஆ, இல்ல. ஆ, இல்ல, நான் பக்கத்துல தானே இருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் உன்னை பாத்துக்க மாட்டேனா? ஆ, அவர் சொன்னா என்ன? நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம். அவங்க வந்ததும் நீ இங்க வந்துரு, என்ன? பைரவி அம்மா, நீங்களா இப்படி பேசுறீங்க? ஆ, ம், ஆ, ஆமா, நான் தான். நானே தான். வா போலாம். என்னடா இது, திடீர்னு இப்படி நல்லவங்க வேஷம் போடுறாங்க, ஒன்னும் புரியலையே. ஏ துளசி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? கிளம்பி வா. இல்ல, என்ன உங்களுக்கு திடீர்னு என் மேல இவ்ளோ அக்கறை? ஓஹோ, என்ன உங்க கூடவே வச்சு நல்லா செஞ்சிடலான்னு பாக்குறீங்களா? அதானே உங்க பிளானு? ஏய், அப்படிலாம் இல்லடி. இத பாரு துளசி, உனக்கு எனக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம். அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. நீ இப்படியே தனியா இருக்க கூடாது, அவ்வளவுதான். பரவாயில்ல பரவாயில்ல, நாங்க தனியாவே இருந்துக்கிறோம். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ராட்சசி அடங்குறாளா பாரு. இவகிட்ட எல்லாம் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் நேரம். என்னத்த சொல்றது? நீ தனியா இருந்தா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் எங்களை தானே தப்பா பேசுவாங்க. அதெல்லாம் ஒன்னும் பேச மாட்டாங்க. ஐயோ, சொன்ன கேளுடி. பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு தங்கச்சி புள்ளைய தனியா விட்டுட்டாருன்னு எல்லாரும் உங்க மாமாவை பத்தி தப்பா பேசுவாங்க. நீ அடம் பிடிக்காம ஒழுங்கா வீட்டுக்கு வா துளசி. உனக்காக எக்ஸ்ட்ரா சமைக்கிறதுனால நாங்க ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டோம். அது மட்டும் இல்ல, உன் சமையல்னா தான் உங்க மாமா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரே. அதானே பார்த்தேன். இத பாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ இருக்க போற அந்த 2 நாளும் உன் மாமாவுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுன்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஏன் அது தப்பா? உங்க சுயநலத்துக்காகவும் ஊரு தப்பா பேசணும் என்ன கூப்பிடுறீங்க, அப்படிதானே? சரிம்மா, அப்படியே வச்சுக்கோ. ஆனா என்னோட சுயநலத்திலயும் உன்னோட நன்மையும் இருக்கு. புரிஞ்சுக்கோ துளசி, நீதான் நல்ல புத்திசாலி பொண்ணாச்சே, நீயே இப்படி பண்ணலாமா? இப்ப எதுக்கு இந்த திடீர் அக்கறை பாசம்லாம் தெரியலையே. நான் தான் இவ்ளோ சொல்றேன்ல, வா துளசி, நம்ம வீட்டுக்கு போலாம். இந்த பைரவி இப்படி எல்லாம் பேசுற ஆள் இல்லையே, ஏதோ பிளான் போட்டுதான் நம்மள கூப்பிடுறா. துளசி, இதுக்கெல்லாமா பயப்படுற? நீ கிளம்பு, எது வந்தாலும் பாத்துக்கலாம். ஏண்டி, நான் உன்னை கூப்பிடுறது உன் மேல உள்ள அக்கறையில நினைச்சிட்டியா? நீ ஏன் கண் பார்வையிலேயே இருக்கணும்னு தான் உன்னை நான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். உன்னை இங்க தனியா விட்டுட்டு என் வயித்துல நான் நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. ஏன்னா என் புள்ள விஸ்வாவை நான் நம்ப மாட்டேன், உன்னையும் நம்ப மாட்டேன். என்ன துளசி யோசிச்சுட்டு இருக்க? வா வா துளசி. வா. இப்ப எதுக்கு அம்மா துளசி இங்க கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க?
துளசி மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாளா? போச்சு, இன்னைக்கு பெரிய ரணகலமே நடக்க போகுது. என்ன எல்லாரும் மலைச்சு போய் பாக்குறீங்க? துளசி ஒரு 2-3 நாளைக்கு இங்கதான் இருப்பா. என்ன பைரவி ஆச்சு உனக்கு? வீதியில போறத எடுத்து வீட்டுக்குள்ள விட்ட மாதிரி இவ்வளவு எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்த? உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா ஆமா, பைத்தியம்தான். இன்னும் நிறைய பேருக்கு இங்க பைத்தியம் பிடிச்சிருக்குல்ல, அதெல்லாம் போக்குறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். ஏய், உன்னை யாரடி கேட்டது? நீ வாய முடிட்டு சும்மா இரு. சொல்லு பைரவி, இவளையே கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல நிக்க வச்சிருக்க. சித்தி, எல்லாம் எனக்கு தெரியும். நான் ஒரு விஷயம் செஞ்சா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டு தொணக்காம உங்க வேலையை பாருங்க. அத்தை, அவளுக்கும் எனக்கும் தான் ஆகாதுன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு தான் அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உனக்கு வேற நான் தனியா சொல்லணுமா? உன் பாட்டிக்கு சொன்னதுதான் உனக்கும். இல்லத்த, இவ்வளவு போய் எதுக்கு? ம் ம் ம்